ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. இந்த குழம்பு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் குழம்பு தாங்க அது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நெல்லிக்காவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு பிளேட் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கிராமத்து சைடில் ரொம்ப கிடைக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. சுகரு ப்ரெஷர் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த குழம்பு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவை முதல்ல ரெடி பண்ணலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு உரித்து வச்சுக்கலாங்க. வெள்ளைப்பூண்டு 10-15 உரித்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை அரைக்கும் போது நிறைய வறுத்து அரைச்சிக்கலாம். தாளிக்கும் போது போட்டால் அதை எடுத்து வச்சுட்டு தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. காரத்துக்கு வரமிளகா 5 சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். இப்போ வறுக்கும்போது சேர்த்தலைன்னா தாளிக்கும் போது 2 வரமிளகா போட்டு கூட தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 3 ஸ்பூன் தனியாக சேர்த்திக்கலாங்க. வர கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு, நல்லா மணம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வறுக்கும்போதே பூண்டு சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைங்க பூண்டு வாசம் பிடிக்காது, அதனால் தாளிக்கும்போது சேர்த்திக்குவேன். அரை மூடி தேங்காய் துருவல் கடைசியாக சேர்த்து ஒரு ஓட்டி இறக்கிக்கலாங்க. தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டியதில்லை, அளவு வறுபட்டால் போதும். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இது மாதிரி அடித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கலாம். தாளிச்சிக்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்பு நல்லெண்ணெயில் தாளித்தாதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கடலைப்பருப்பு வெடிக்க விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை சேர்த்திக்கலாம். நான் இப்படி தாளிக்கும் போது தான் சேர்த்திக்குவேன். நீங்கள் அரைக்கும் போதே கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து அதோடு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் வதங்கும் போது 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நெல்லிக்காவை இதோடு சேர்த்திக்கலாங்க. இது நல்லா குழம்புலையே கொதித்து வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு கூட குழம்பு வைப்பாங்க. இப்படி நேரடியாகவே போட்டு தான் தாளிச்சுக்குவேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்திக்கலாம். அப்போ தான் நெல்லிக்காயிலையும் உப்பு நல்லா பிடிக்கும். இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்கள். அடிக்கடி இது மாதிரி செய்வீங்க. நெல்லிக்காயும் ஓரளவுக்கு வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதையை கரைச்சி அதோடு சேர்த்திக்கலாம். நெல்லிக்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நீங்கள் புளியே சேர்த்த வேண்டியதில்லை. ஆனாலும் இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். புளி நல்லா நெல்லிக்காவோடு சேர்ந்து பிடிச்சி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தேவைன்னு சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அடிக்கடி இடையில இது போல் நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாங்க, அடி பிடிச்சிரும் இல்லைன்னா. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி குழம்பு ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான அருநெல்லிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நெல்லிக்காய் கிடைக்கும்போது இது மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.